ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நல குறைவால் 88வது வயதில் மரணமடைந்தார். போப் பதவி காலியாக இருப்பதால் புதிய போப் தேர்வு பற்றிய கேள்வி எழுந்துள்ளது. வழக்கமாக போப்பின் இறுதிச் சடங்கு முடிந்து 2-3 வாரங்களுக்கு பிறகு போப் தேர்வு நடைபெறும். போப்பின் நெருங்கிய ஆலோசகர்களான கார்டினல்களில் ஒருவரே அடுத்த போப்பாக தேர்வு செய்யப்படுவார். புதியவரை தேர்ந்தெடுக்க ரோம் நகரில் நடக்கும் கான்க்ளேவ் எனப்படும் இரகசிய கூட்டத்தில் கார்டினல்கள் கலந்து கொள்வார்கள். தற்போதைய நிலவரப்படி 252 கார்டினல்கள் உள்ளனர். அவர்களில் 80 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே ஓட்டு போடும் தகுதி பெற்றவர்கள். அதன்படி 137 கார்டினல்கள் ஓட்டளிக்க தகுதி பெற்றுள்ளனர். அந்த கூட்டத்தில் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும். ஓட்டளிக்கும் செயல்பாட்டின் போது வாதிக்கப்பட்ட அல்லது தீர்மானிக்கப்பட்ட எதையும் வெளியிட மாட்டேன் என கார்டினல்கள் சத்திய பிரமாணம் செய்வார்கள். அதை மீறுவது சபை நீக்கம் செய்ய வழிவகுக்கும். ஒவ்வொரு கார்டினலும் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளரின் பெயரை துண்டு காகிதத்தில் எழுதி ஒரு கிண்ணத்தில் வைப்பார்கள். அந்த சீட்டுகள் ஒவ்வொன்றாக எடுத்து சத்தமாக வாசிக்கப்பட்டு எண்ணப்படும். 2 பங்கு ஓட்டுகளை பெறுபவரை போப்பாக தேர்வு செய்யப்படுவார். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் மீண்டும் தேர்தல் நடைபெறும். தினமும் 2 சுற்று ஓட்டுப்பதிவு நடைபெறும். நீண்ட இழுபறிக்கு பிறகும் யாருக்கும் 2 பங்கு ஓட்டு கிடைக்காவிட்டால் எளிய மெஜாரிட்டி அடிப்படையில் தேர்வு செய்ய விதிகள் ஒருவேளை தளர்த்தப்படலாம். ஒவ்வொரு முறை ஓட்டுப்பதிவு நடக்கும் போதும் அதன் முடிவுகள் புகை சமிக்ஞை மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒருவேளை எந்த வேட்பாளருக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அந்த ஓட்டுச்சீட்டுகள் கரும்புகையை வெளியிடும் கெமிக்கல் மூலம் எரிக்கப்படும். புகைப்போக்கி வழியாக கரும்புகை வெளியேறும் போது புதிய போப் தேர்வு செய்யப்படவில்லை என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். போப் தேர்வு செய்யப்பட்டுவிட்டால் வெள்ளை புகையை வெளியேற்றும் கெமிக்கல் மூலம் ஓட்டு சீட்டுகள் எரிக்கப்படும். போப் தேர்வு செய்வதற்கான கால நிர்ணயம் எதுவும் இல்லை. ஒரு நாளிலும் சில ஆண்டுகள் கழித்தும் போப் தேர்வு செய்யப்பட்டது உண்டு. மிக குறுகிய நேரத்தில் போப் தேர்வு செய்யப்பட்டது 1503 தான். சில மணி நேரங்களில் போப் ஜூலியஸ் தேர்வு செய்யப்பட்டார். 1268 போப் கிளமெண்ட் மறைந்த பின் 3 ஆண்டுகள் கழித்து 1271 அடுத்த போப் தேர்வு செய்யப்பட்டார். தற்போது மறைந்த போப் பிரான்சிஸ், அவருக்கு முன்பு இருந்த போப் பெனடிக்ட் ஆகியோர் ஓரிரு நாட்களில் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அடுத்த போப் யார் என்ற பட்டியலில் சில கார்டினல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. வாட்டிகனின் வெளியுறவு செயலர் பியட்ரோ பரோலின், ஐரோப்பா ஆயர் பேரவை முன்னாள் தலைவர் பீட்டர் ஆடோ, நீதி அமைதிக்கான திருத்தந்தை கவுன்சிலர் முன்னாள் தலைவர் பீட்டர் டக்சன், நற்செய்தி அறிவிப்பு சபை தலைவர் லூயிஸ் டேகிள், இத்தாலி ஆயர் பேரவை தலைவர் மேட்டியோ ஜூப்பி உள்ளிட்ட சிலர் போப் போட்டியில் இருக்கிறார்கள்.